உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு வக்ர பயிற்சியினுடைய பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு. கும்பராசியை பொறுத்தளவு நிச்சயமாக உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே அந்த கும்பராசிக்காரர்களை பார்த்து ஒரு நாளைக்கு 100 பேர் அப்படி செலக்ட் போடணும். கும்பராசிக்காரவங்களை அன்னைக்கு ஒரு 100 பேர் செலக்ட் போடணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகமான ஒரு கும்பராசிக்காரவங்க. உலகத்தில் மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடியவர்கள், மதிப்போடு மரியாதை பேரும் புகழோடு வாழக்கூடிய கும்பராசிக்காரர்கள். எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அப்படியே அந்த களை மாறாம இருக்கக்கூடியவங்க. அவங்கள பார்த்து யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கும்பராசினுடைய பலன்களை குரு வக்ர பயிற்சி பலன்கள், அதாவது புரட்டாசி 29 முதல் தை 29 வரை, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி 17/10/2024 முதல் 11/2/2025 வரை இருக்கக்கூடிய, அதாவது நல்லா 17/10/2024 முதல் 11/2/2025, அதாவது புத்தாண்டு 2025 வரை இருக்கக்கூடிய 120 நாட்களுடைய அதிரடி வக்ர பயிற்சி பலன்கள் நம்ம கும்பராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கும்பராசியை பற்றி சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, அருமையா இருக்கு, அருமையான நேரம், டாப்ல போகக்கூடிய அருமையான நேரம், அதுல சந்தேகமே இல்லை. பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதன் பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள் நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு, எதுக்கு எங்களுக்கு நல்லதே நடக்கல. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்லது நடக்கல அப்படின்ன போது, ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளைங்க நல்ல படிப்பு இல்லையா? இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேலை எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா? கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டில் என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில். ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். இப்ப குரு வக்ர பயிற்சி பலன்கள் புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசியை பொறுத்தளவு குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புரட்டாசி 29 முதல் தை 29 வரை, புரட்டாசி 29 முதல் தை 29 வரை, 17/10/2024 முதல் 11/2/2025 வரை 120 நாட்கள் வக்ரமாகக்கூடிய ஒரு சிறந்த கும்பராசிக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு யோகங்க. அதில் மாற்றமே இல்லை. கும்பராசியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. சுகம், வாழ்க்கையில் எல்லாவித சுகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். கல்வி சுகம்,
கல்வி, அதாவது கல்வி கற்பவர்களுக்கு கல்வியால் சுகம். கல்வியால் சொன்னால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதும், படிக்க முடியாதவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம். கல்வி சுகம், சொத்து சுகம், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்ல வீடு வாசல் கட்டக்கூடிய நல்ல நேரம். சில பேருக்கு ஒரு நல்ல கார் வாங்கணும்னு அந்த வாகன யோகம். சில பேருக்கு நிறைய சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிக்கக்கூடிய யோகம். வக்ரம் என்பது ஒரு அதிரடியாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம். அதாவது முடியாத காரியம்லாம் முடிச்சு அதன் மூலம் வருமானத்தை தரக்கூடிய காலம். சொத்து பிரச்சனை ஏதோ அந்த சொத்து பிரச்சனையால் முடிஞ்சு மீண்டும் ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். என கும்பராசியை பொறுத்தளவு தனம் லாபத்துக்குரியவன் 4ஆம் இடத்தில் வக்ரமாகிறார். தனாதிபதியும் லாபாதிபதியும் ரிஷபத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள். வாக்குன கல்வி, வருமானம், முன்னேற்றம். மனுஷன் சொன்னதை செஞ்சுட்டாயா, இல்ல வாக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறது, சொன்னதை செஞ்சுட்டாயா. இந்த மாதிரி ஒரு கட்டணம் கட்ட போறேன், இந்த மாதிரி ஹோட்டல் கட்ட போறேன், இந்த மாதிரி தொழில் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தா செஞ்சுட்டாயா அப்படின்னு எல்லாரும் பெருமைப்படக்கூடிய தொழிலில் செய்யற வியாபாரத்தில், வருமானத்தோ தொழில நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நல்ல நேரம். சொன்னதை முடிச்சா அப்படின்னு. என்ன வாக்குஸ்தானத்துக்குரியவர் எங்க இருக்கு? 4ஆம் இடத்துல அந்த இருதயத்தில் உட்கார்ந்து அந்த செயல்பாடுறது. 4ஆம் இடம் என்பது மனசுல நினைச்சு வெற்றி அடையக்கூடிய காலங்கள். மனசுல நினைக்கிறத வெற்றி அடையக்கூடிய காலம் 4ஆம் இடம். வாக்குக்குரியவர் 4ஆம் இடத்தில் இதயத்தில் இருந்த மனசுல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வெற்றி பெறக்கூடிய, சொத்துக்களை பெறக்கூடிய, பதவி உயர்வு பெறக்கூடிய இடம். அரசாங்கத்தினுடைய வருமானம் பெறக்கூடிய, அரசாங்கத்தின் பதவி பெறக்கூடிய இடம். இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய காலங்களாக அமைகிறது. அடுத்து கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதாவது குரு பகவான் சரம், சிரம், உபயம் 5, 7, 9 இந்த பார்வையை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அதாவது மற்றவரிடம் கொடுத்த பாசு பணம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். முடக்கப்பட்ட வருமானங்கள், திடீர் யோகங்கள், திடீர் பயணங்கள், திடீர் யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தா கும்பராசியை பொறுத்தளவு 10ஆம் இடத்தை பார்க்க ஒரு சிறப்பான யோகம். 7ஆம் பார்வையாக சப்தம பார்வையாக கும்பராசிக்கு, சப்தம பார்வை என்பது 7ஆம் பார்வை மிகவும் சக்தி கொண்ட பார்வை. அத்தனையும் நடக்கக்கூடிய காலங்கள். கும்பராசிக்கார என்ன பிளான் போட்டா அத்தனை நடக்கும். உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, உலகமே உற்று பார்த்து பெருமைப்படக்கூடிய நிலையில் உயர்வு பெறக்கூடிய நிலை தான் இந்த கும்பராசிக்கு ஏற்பட போகிறது. கும்பராசிக்கு 10ஆம் இட தொழிற்சானத்தை சப்தம பார்வையாக குரு பார்க்கக்கூடிய, வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய, புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய நிலை ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். அதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? அடுத்து அதாவது பாத்தீங்கன்னா நிம்மதி போச்சு, சந்தோஷம் போதுன்னு சொல்லாம நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சொத்து எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியா தூங்கக்கூடிய நேரம். அதுதான் அந்த இடத்தை தான் பாக்குறாரு அடுத்த பார்வையா. பிரச்சனை தீர்ந்துச்சுப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்ப தீர்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நிம்மதியா இருக்கப்பா, இவ்வளவு காசு கொடுத்திருந்தேன், எங்க வந்துருச்சு, இதெல்லாம் எப்போ வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த தொழில இந்த கட்டடத்தை எப்ப கட்டி முடிப்பேன்னு தெரியாம இருந்தேன், இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டேன். இந்த வேலைக்கு எப்ப கிடைக்கும் நீ ரொம்ப நாள் கனவு இருந்து அந்த வேலைக்கு கிடைச்சிருச்சு. இந்த கல்யாணம் எப்போ முடியும்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்த கல்யாணம் முடிஞ்சு. குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு, திடீர்னு நல்லா இருக்காங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு யோகம் தான். இந்த மாதிரி நடக்கக்கூடிய யோகமே சிறப்பா இருக்கு. அதுல மாற்றமே இல்லை கும்பராசியை பொறுத்தளவு. ஆக நிச்சயமாக கும்பராசிக்கு மிக உயர்ந்த நல்ல ஒரு முன்னேற்றம் தருகின்ற ஒரு வக்ர பயிற்சியாக மிருகசீசம், அதாவது அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீசம் 2ஆம் பாகத்திலிருந்து மிருகசீசம் 1ஆம் பாகத்திற்கும், மிருகசீசம்
2ஆம் பாதம் 1ஆம் பாதத்திற்கும் அடுத்து ரோகிணி 4ஆம் பாதத்திற்கும் ரோகிணி 3ஆம் பாதத்திற்கும் இந்த 120 நாட்கள் பயிற்சி அடைகிறார். இது நிச்சயமாக கும்பராசியை பொறுத்தளவு நல்ல ஒரு சிறந்த மாற்றம், நல்ல முன்னேற்றம், வியாபாரம், வருமானம், பதவி, வேலை வாய்ப்பு, சொத்துக்கள் என்று எல்லாவித யோகங்கள் பெறக்கூடிய சிறந்த காலமாக அமைகிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு சரியாக நடக்கலை, ஏதாவது சந்தைகள், உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தால் கண்டிப்பாக கீழே நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. என்னை பொறுத்தளவு ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறு நிறைய அங்கே பார்த்தங்க எங்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலை அப்படின்னு வேதனைப்படுறக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் மனுஷன் படித்ததில்லை. ஆக இறைவன் படித்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகள் என்னங்க? எத்தனையோ வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், முடிய மாட்டேங்க, முடிஞ்சிடும். வேலை கிடைக்க மாட்டேங்க, படித்த பையனுக்கு வேலை கிடைச்சிரும், அரசாங்க வேலை கிடைக்கல, கிடைச்சிரும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. சொத்து பிரச்சனை முடிய மாட்டேங்குது, கொடுத்த காசு வர மாட்டேங்குது, வீட்டு குடும்பத்தை ஒரே பிரச்சனை. கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும். ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் நல்ல யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரத்தை உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல நேரம் அப்படிப்பட்ட நேரத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.